ராஜன் டி விஜயன் வணக்கம் மற்றும் நன்றிகள் பல. நம்ம கஜினி பட ஹீரோ சூர்யா அவர்களோட கங்குவா படத்துக்கும் கஜினி படத்துக்கு என்ன சம்மந்தம்னு கூட ஒரு சொல்லி யோசிக்கலாம். ஆனால் இந்த ரெண்டு படங்கள் நடுவில் ஒரு முக்கியமான ஒற்றுமை இருக்குது. அது என்ன ஒற்றுமைனா, கஜினி படத்தில் வர சூர்யாவோட கேரக்டர் ஷார்ட் டேர்ம் மெமரி லாஸ்னால நடக்கிற விஷயங்கள் அடிக்கடி மறந்துடுவார். ஆனால் இந்த கங்குவா பட ஹீரோவான சூர்யா அவர்களோ இந்த படத்தில் நடிக்க ஒத்துக்கிறதுக்கு முன்னாடி கதையை கேட்க மறந்துட்டாரு. படத்தில் நடிக்க ஒத்துக்கிட்ட பிறகு பவுண்டட் ஸ்கிரிப்டை கேட்க மறந்துட்டாரு. படத்தில் நடிக்கும் போது டைலாக்ஸை கேட்க மறந்துட்டாரு. கடைசியாக படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடி இந்த படத்தை போட்டு பார்க்க மறந்துட்டாரு. இதனால் இப்போ என்ன ஆகி போச்சுன்னா, இந்த படத்துக்கு எப்படி ரிவ்யூ பண்ணுறதுன்னு நானும் மறந்துட்டேன். விவேகம் மற்றும் அண்ணாத்த பட இயக்குனர் சிறுத்தை சிவா அவர்களோட கங்குவா. இந்த படத்தோட ஸ்டார்டிங்கில் ஒரு சின்ன பையன் ஒரு லேப்ல இருந்து தப்பிச்சு வெளியே வந்துடுறாப்புல. தப்பிச்சு வந்த பையனை பல பேர் வாழ வீசி தேடி இருக்காங்க. இன்னொரு பக்கம் பிரான்சிஸ்ன்ற கேரக்டரில் நம்ம சூர்யா வராரு. இவர் கூட யோகி பாபு வராரு. இவங்களோட சேர்ந்து திஷா பட்டானி, ரெடின் கிங்ஸ்னு பல பேர் வராங்க. இவங்க போலீஸ்க்கு ஹெல்ப் பண்ணுறாங்கன்னு பல கதைகளை சொல்கிறாங்க. இப்படி இருக்கும்போது லேப்ல இருந்து எஸ்கேப் பண்ண அந்த சின்ன பையன் சூர்யாவை தேடி வராரு. அந்த சின்ன பையனை பார்த்த உடனே நம்ம சூர்யா அவர்களுக்கு பாஸ்ட்ல நடந்த சில விஷயங்கள்லாம் ஞாபகம் வருதுன்னு சொல்லி ஒரு ஃப்ளாஷ்பேக்கை ஓப்பன் பண்ணுறாங்க. இதன் பிறகு என்ன, அந்த ஃப்ளாஷ்பேக்கில் தேவாரா படத்தில் வரா மாதிரி அந்த ட்ரைபு இந்த ட்ரைபுன்னு வாய்க்கு வந்த மாதிரி பல விஷயங்களை சொல்கிறாங்க. இந்த ஃப்ளாஷ்பேக்கில் அந்த சின்ன பையன் இருக்காப்புல, அவருக்கும் நம்ம சூர்யா அவர்களுக்கும் நடுவில் இருக்க சம்மந்தம் என்ன? இந்த படத்தோட முதல் வில்லன் யாரு? அவர் உண்மையிலே வில்லன் நடிகரா இல்லை வெறுப்பெதர் நடிகரா? இது எல்லாத்தையும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக, இந்த படத்தை 3D ரிலீஸ் பண்ணியிருக்காங்களே, இது சொந்தமாக எடுத்த முடிவா இல்லை ஒரே குடும்பம் தந்த துணிவா? இதெல்லாம் தான் சிறுத்தையுடன் சிங்கம் கிடைத்ததோ அசிங்கம். அஞ்சான் படத்தில் நம்ம சூர்யா அவர்கள் ஒரு டைலாக் பேசுவார். இங்கே நீ சாகலனாலும் நான் தான் முடிவு பண்ணணும், நான் சாகனாலும் நான் தான் முடிவு பண்ணணும்னு சம மாசா பேசியிருப்பார். இங்கே நான் இந்த கங்குவா படத்தில் நடித்து அவர் அடிச்சுக்கலாம். ஆனால் படம் பார்க்க போன அப்பாவியாடின்னு சாமி அடி வாங்கணும். ஏன்னா நான் ஏற்கனவே பல ரிவ்யூஸில் சொன்ன மாதிரி ஜெய்பி மாதிரி படத்தை எடுக்கிறது கஷ்டமானா கண்டிப்பாகவே கஷ்டம்தான். ஆனால் அதை விட மகா கஷ்டமான விஷயம் என்ன தெரியுமா? இந்த கங்குவா மாதிரி கதை இல்லாமல், கண்டென்ட் இல்லாமல், இலக்குன்ற ஒன்று இல்லவே இல்லாமல் ஒரு படத்தை எடுக்கிறது ஒரு சிலரால் மட்டும்தான் பண்ண முடியும். அந்த வகையில் இந்த கங்குவா படத்தை நம்ம சிறுத்தை சிவா அவர்கள் டைரக்ட் பண்ணியிருக்காரு. சிறுத்தை சிவா, இதில் சிறுத்தை ஒரு ரீமேக் படம். அப்படி இருக்கும்போது அந்த பட பேரை இவர் தன்னோட பேருக்கு பின்னால் யூஸ் பண்ணலாம்ன்றது மிகப்பெரிய கேள்வி. பட் ஜெயம் ரவி, ஜெயம் ராஜா, ஜித்தன் ரமேஷ்னு பல பேர் தன்னோட பேருக்கு பின்னால் ரீமேக்கோட பேரை யூஸ் பண்ணும்போது சிறுத்தை சிவானை இவர் யூஸ் பண்ணுறதும் பெரிய தப்பு கிடையாது. மேலும் நம்ம சிவா அவர்கள் பெரிய ஹீரோஸை வச்சு படம் எடுத்து பெரிய அளவில் பில்டப் கொடுத்து மிகப்பெரிய அளவில் பல்பு வாங்குறது இது ஒன்றும் முதல் தடவை கிடையாது. ஏன்னா யூஎஸ்டி ஏகே அவர்களை வச்சு விவேகம், சூப்பர் ஸ்டார் தலைவர் ரஜினிகாந்த் அவர்களை வச்சு அண்ணாத்தனை பல பங்கமான படங்களை வரை இதுக்கு முன்னாடி டைரக்ட் பண்ணியிருக்காரு. பட் இந்த கங்குவா படத்தோட ஸ்பெஷாலிஸ்ட் என்னன்னா, விவேகம், அண்ணாத்த, அஞ்சான் மாதிரியான படங்களையே நல்ல படங்கள்னு சொல்ல வச்சாரு பாருங்க. மனுஷன் அங்கே தான் நிற்கிறாரு. அதுலேயும் கங்குவா ஃபஸ்ட்டு பாட்டை முழுசாக பார்த்த பிறகு செகண்டு பாட்டுக்கு லீடு தந்தாரு பாருங்க. பெரிய மனுஷன் தாயா. ஏன்னா பெரியவங்க என்ன சொல்லியிருக்காங்க, ஓடு மீன் ஓட ஒரு மீன் வரும் அளவு காத்திருக்குமாம் கொக்கு. இந்த கங்குவா படத்தை காசு கொடுத்து பார்க்க போனா ஒரு மக்கு. பாஸ், நீங்கள் உண்மையிலேயே மக்கு தான் பாஸ். ஏன்னா இப்போலாம் யார் பாஸ் கதைக்காக கண்டென்ட்டுக்காகலாம் படம் எடுக்கிறாங்க? அவங்களோட நோக்கம்லாம் வேறும்னே காசு தான் பாஸ். அதனால் இந்த மூவி டீம் 2000 கோடி கலெக்ஷன் சொல்லி ஒரு டார்கெட்டை வச்சுட்டாங்க. 2000 கோடி அமௌண்ட் வேறு பெரிய அமௌண்ட்டாக இருக்குது. அதனால் என்ன பண்ணுறதுன்னு சொல்லி சிங்கம் மற்றும் சிறுத்தை 2 பேரும் ஒன்றா சேர்ந்து யோசிச்சிருக்காங்க. பாகுபலி படம் 1500 கோடி மேலே கலெக்ட் பண்ணிடுச்சு. அதனால் அந்த படத்தில் ஒர்க் பண்ண மதன் கார்கே உள்ளே கொண்டு வந்துடலாம். கேஜிஎஃப், கல்கி போன்ற படங்கள் 1000 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணிடுச்சு. அதனால் பிஎஸ் அவினாஷ், திஷா பட்டானி போன்ற 2 பேரும் உள்ளே கொண்டு வரலான்னு சொல்லி முதல்ல உள்ளே கொண்டு வந்துட்டாங்க. ஜெயிலர், அனிமல் மாதிரியான படங்கள் 500 கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ணியிருக்கு. அதனால் பாபி டியோல், யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி போன்றவங்களை உள்ளே போட்டுக்கலான்னு சொல்லி இந்த கோவை பிரதர்ஸ் படத்தில் கிரிக்கெட் மேட்சுக்காக சத்யராஜ் மற்றும் வடிவேலு 2 பேரும் சேர்ந்து ஆள் சேர்ப்பாங்களே, அந்த மாதிரி இந்த படத்துக்காக கேஸ்ட் அண்ட் க்ரூ செலக்ட் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். இதனால எல்லாரும் ஏதோ கடமைக்காக வந்துட்டு போன எண்ணம் மட்டும் தான் நமக்குள்ளே வருது. ஏன்னா படத்தில் கதை இல்லை, கண்டென்ட் இல்லைன்னு நான் ஏற்கனவே பல முறை சொல்லிட்டாலும் படத்தில் இருக்க காட்சிகள் இருக்கே, அதை பற்றியெல்லாம் டீகோட் பண்ண ஸ்டார்ட் பண்ணால் 4 கணக்காக டீகோட் பண்ணலாம். அதனால் காட்சிகளில் இருந்த காமெடிகளை பற்றி பார்க்கறதுக்கு முன்னாடி நடிப்பில் இருந்த நகைச்சுவை பற்றி முதல்ல பார்க்கலாம். அந்த வகையில் இந்த கங்குவா படத்தின் ஹீரோவை நம்ம சூர்யா அவர்கள். சூர்யா சூப்பராக நடித்த படங்கள்னு சொல்லி ஒரு சில படங்களை சொல்லலாம். சூர்யா சுமாராக நடித்த படங்கள்னு ஒரு சில படங்களை சொல்லலாம். அவ்வளோ ஏன், அவர் ஓவராக நடித்த படங்கள்னு கூட ஒரு சில படங்களை சொல்லலாம். ஆனால் இந்த கங்குவா படத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளால் 2 கெட்டப்பில் வர்றாரு. இந்த 2 கெட்டப்பில் அவர் எங்கேயாவது நல்லா நடிச்சிருக்காருன்னு பார்க்க நானும் கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணேன்.
ஆனால் என்னால் அந்த தருணத்தை மட்டும் கண்டுபிடிக்கவே முடியல. ஏன்னா 3D எஃபெக்ட்னு சொல்லி பல இடங்கள் நம்மளோட கண்ணிலேயே குத்தி இருந்தாங்க. அது ஒரு பிரச்சனை. ஆனால் த்ரூ த மூவி மோஸ்ட் ஆஃப் த கேரக்டர்ஸோட ஃபேஸே நமக்கு தெளிவாக தெரியாத மாதிரி தான் இருந்திருந்தது. இதனாலே அவங்க என்ன பண்ண எமோட் பண்ணுறாங்கன்ற விஷயம் நமக்கு கடைசி வரைக்கும் தெரியாமலே போயிட்டு இருந்தது. பட் எது எப்படி இருந்தாலும் கண்ணில் தெரிஞ்ச காட்சிகளை பேஸ் பண்ணி பார்க்கும்போது எனக்கு தோணுன விஷயம் என்னன்னா, மை டியர் சூர்யா சார், நீங்கள் ஒன்று ஜெய்பி மாதிரி கண்டென்ட் ஓரியன்ட் படங்கள் நடிக்கணும். அப்படி இல்லைனா சிங்கம் 2 மாதிரி கமர்ஷியல் படங்கள் நடிக்கணும். அப்படி இல்லாமல் இந்த மாதிரி காட்டுவாசி படங்கள் நடிச்சிங்கன்னா இனி வரும் காலம் மிகவும் கடினம்னு மட்டும் மறந்திட வேண்டாம். நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் நம்ம பாபி டியோல் அவர்களை வில்லனை நம்ப வச்சு அவர் நடிக்க வச்சுருக்காங்க. அவரும் வில்லத்தனம் பண்ணுற பேரில் என்னமோ பண்ணியிருக்காரு. ஆனால் அவர் பண்ணுற விஷயங்கள் எப்படி தெரியுமா இருந்தது? கப்பல் இல்லாத கேப்டன் கையில் காம்பஸை கொடுத்து கப்பலை தேட சொன்னால், கப்பலை கடலில் தேட சொன்னால் ஆடியன்ஸோட கண்ணீரில் தேட ட்ரை பண்ணுற மாதிரி ஒரு பர்ஃபார்மன்ஸ் பண்ணியிருக்காரு. ஆனால் இதுக்கெல்லாம் அவரை குறை சொல்லி எந்த பிரயோஜனமும் இருக்க போகிறதில்ல. அடுத்து இந்த படத்தில் திஷா பட்டானின்னு ஒரு நடிகை நடிச்சிருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க நல்ல ரோல் கிடைச்சா அதில் அவங்க நல்லா நடிப்பாங்கன்னு நம்பிக்கை எனக்கு பல மடங்கு இருக்குது. மேலும் நடிகைகளை கவர்ச்சிக்காக மட்டுமே பல படங்களை பயன்படுத்தியிருப்பாங்க. அதை நாமளும் பல வருடங்களாக பார்த்துட்டு தான் வரமே. ஆனால் இந்த படத்தில் அந்த கவர்ச்சியின் மூலமாக என்னத்தை இவங்க பெருசாக பண்ணிட்டாங்கன்னு யோசிச்சா சரி விடுங்க. படத்தில் அதிக கிளாப்ஸ் வந்ததே அந்த கவர்ச்சிக்குன்னு இருக்கும்போது நாம் என்ன பேசி என்ன பயன்? நெக்ஸ்ட்டு இந்த படத்தில் நம்ம நட்டி எனும் நடராஜன் சுப்பிரமணியம் அவர்கள் நடிச்சிருக்காரு. எப்போவாவது விட் அவுட்னா பரவாயில்ல, ஆனால் எப்போவுமே வித் அவுட்னா எப்படின்னு கேட்குற மாதிரி பிரதர். இப்போ இந்த கங்குவான் நம்ம நட்டி சரி இதே மாதிரி படங்களை சூஸ் பண்ணாருன்னா இவர் சிவா எல்லாரும் மறுபடியும் சினிமாவில் பக்கம் திரும்பறது அவங்களுக்கு நல்லது, நமக்கு நல்லது. மேலும் இந்த படத்தில் யோகி பாபு, ரெடின் கிங்ஸ்லி, கருணாஸ், போஸ் வெங்கட்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. ஆனால் இதில் ஒருத்தர் கூட நம்மளை பாசிட்டிவாக இம்ப்ரெஸ் பண்ணலை. இதெல்லாம் போதாதுன்னு நம்ம கார்த்தி அவர்களை வேற உள்ளே கொண்டு வந்திருந்தார் பாருங்க. அவரே இப்போ தான் ஜப்பான்லேருந்து வெளியே வந்து மெய்யழகன் ஆனார்னு பார்த்தா கோல்டன் ஸ்டார் சார், கொடுமைகள் டு பி கண்டினியூடு போல சார். சரி, ஹீரோ கேரக்டரு சரியில்லை, வில்லன் கேரக்டர் வலுவில்லை, ஹீரோயின் கேரக்டர் தேவையில்லைன்னு இருக்கும்போது இந்த படத்தில் அதிக இம்பார்ட்டன்ஸ் இருக்க கேரக்டர்னா அந்த சின்ன பையனோட கேரக்டர் தான். ஒன்று அந்த கேரக்டரை குழப்பம் இல்லாமல் எழுதியிருக்கணும். அப்படி இல்லை நல்லா நடிக்கிற ஒரு சின்ன பையனை அந்த ரோலில் கேஸ்ட் அது பண்ணியிருக்கணும். ரெண்டுமே இல்லாமல் போனதுனால இந்த வருஷத்தோட மோஸ்ட் ஹேட்டட் கேரக்டராக அந்த கேரக்டர் மாறி இருக்குன்னு சொன்னால் அது மிகையாகாது. நெக்ஸ்ட்டு நம்ம வெற்றி பழனிசாமி அவர்களோட ஒளிப்பதிவு. ஒரு பக்கம் சிஜி பிரச்சனை, இன்னொரு பக்கம் 3D பிரச்சனை. மொத்தத்தில் இந்த படத்தை எடுத்ததே பிரச்சனை இருக்கிறதுனால ஒளிப்பதிவை பற்றி குறை எதுவும் சொல்ல முடியல. ஆனால் எடிட்டர் நிஷாத் யூசப் அவர்கள் அந்த சீனை கட் பண்ணியிருக்கலாம், இந்த போர்ஷனை ட்ரிம் பண்ணிக்கலாம்னு பல குறைகள் இருந்தாலும் கிளைமேக்ஸில் பாஸ்ட் ப்ரெசென்ட் 2 போர்ஷன் இன்டர்கட் நரேட் பண்ணுற ஒரு யோசனை பண்ணியிருக்காரு பாருங்க. ஆளே இல்லாத கடையில் யாருக்குடா டீ ஆத்துற? ஆல்ரெடி ஆத்திரமான ஆடியன்ஸை ஏண்டா வீணா உசுப்பேத்துறன்னு பல பஞ்சத்தை பேசலாம். ஆனால் அப்படி பேசினா மட்டும் என்ன மாற்றம் வந்துட போகுது? பட் மாற்றம் ஒன்று தான் மாறாதுன்னு சொல்கிற மாதிரி எப்போவும் எல்லா படங்களுக்கும் ஒரே மாதிரி மியூசிக் பண்ணுற நம்ம டிஎஸ்பி எனும் தேவி ஸ்ரீ பிரசாத் அவர்கள் இந்த படத்துக்காக இசை மற்றும் பின்னணி இசைன்ற பேரில் ஒரு வாசிப்பு வாசிச்சிருக்காரு. அது இறைச்சலாக இருக்குது, எரிச்சலாக இருக்குது, அதெல்லாம் ஒரு ஓரமாக இருக்கட்டும். ஆனால் நம்ம டிஎஸ்பி அவர்கள் என்ன தான் எல்லா படத்துக்கும் ஒரே மாதிரி டியூன்ஸ் போட்டாலும் அந்த டியூன்ஸை ஹிட் ஆகிற மாதிரி போட்டுருவார். ஆனால் இந்த கங்குவா படத்தில் டியூயட் பாட்டு டெட்லியாக இருக்குது, மோட்டிவேஷனல் பாட்டு மொக்கையாக இருக்குன்னு பிரதர் படத்தில் எப்படி ஹாரிஸ் ஜெயராஜ் அவர்கள் டோட்டலாக சொதப்பினாரோ அதே மாதிரி இந்த கங்குவா படத்தில் நம்ம டிஎஸ்பி அவர்கள் டோட்டலாக சொதப்பினதை நினைக்கும் போது ஒரு பக்கம் வருத்தமாக இருந்தாலும் கங்கா கங்கா கங்குவான்ற டியூனை நினைக்கும் போது கோவமும் பல மடங்கு அதிகமாகுது. பட் பொறுமையே பெருமைன்னு மனசை தேத்திக்க வேண்டியது தான். ஆனால் பாகுபலி, இந்திரன் மாதிரியான பிளாக் பஸ்டர் படங்களை ஒர்க் பண்ண நம்ம மதன் கார்கே அவர்கள் இந்த படத்தில் ஒர்க் பண்ணது ஒன்றும் ஆச்சரியமான விஷயம் இல்லை. ஏன்னா அவர் இதுக்கு முன்னாடியே பல மொக்க படங்கள் ஒர்க் பண்ணியிருக்காரு. பட் இந்த கங்குவா படம் மதன் கார்கே அவர்களுக்கு மட்டுமல்ல, சூர்யாவில் தொடங்கி இந்த படத்தில் ஒர்க் பண்ண கடைநிலை ஊழியர் வரைக்கும்னு எல்லாருக்குமே இந்த கங்குவா படம் தலை சிறந்த மொக்க படம்ன்றது ஒன்றும் பெருமை இல்லை. பட் இதை சொல்ல வேண்டியது என்னோட கடமை. அதனால் என்ன தான் படம் ரிலீஸ் ஆன அன்னைக்கே நான் இந்த படத்தை பார்த்துட்டு இருந்தாலும் படம் அந்த எஃபெக்ட்னால பல நாட்கள் டிலே பண்ணி அதுக்குள்ளே ஊரில் இருக்க ஒருத்தர் விடாமல் எல்லாருமே இந்த படத்தை ட்ரால் பண்ணி அவங்க எல்லாரும் அடுத்த வேலை பார்க்க போயிட்டாங்க. ஆனால் இப்போ தான் ஒரு வாரம் கழிச்சு ரிவ்யூ படம் வந்திருக்கேன். அதனால் மேற்கொண்டு பேசி டைம் வேஸ்ட் பண்ண விரும்பாத காரணத்தினால படத்தில் இருக்க முக்கியமான மொமெண்ட்ஸை பற்றி மட்டும் லைட்டாக பேசிட்டு நான் இந்த வீடியோ க்ளோஸ் பண்ணியிருக்கேன். அதனால் எப்பவும் போல் இந்த ரிவ்யூ முழுக்க ஸ்பாய்லர்ஸ் நிறைந்தது. சிங்கமும் சிறுத்தையும் சேர்ந்து எடுத்த படமே பல பேரை ஸ்பாயில் பண்ணிட்டு போன பிறகு நான் என்னத்தை பெருசாக ஸ்பாயில் பண்ணிட்டு போறேன்னு சொல்லிட்டு இந்த படத்தோட ஓப்பனிங்கை பற்றி பார்த்தோம்னா அந்த சின்ன பையன் லேப்ல இருந்து எஸ்கேப் ஆனதுலேருந்து ஃப்ளாஷ்பேக் ஸ்டார்ட் ஆகிற வரைக்கும் நடக்கிற எல்லா விஷயங்களும் நமக்கு கல்கி 2898 AD படத்தை ஹெவியாக ஞாபகப்படுத்தியிருக்கும். அதுக்கு திஷா பட்டானி இந்த படத்தில் இருந்தது கூட காரணமாக இருந்திருக்கலாம். மேலும் கல்கி 2898 AD படமும் ஒரு மாதிரி சுமாரான படம் தான். பட் கல்கி படத்தில் கூஸ் பம்ப்ஸை கிரியேட் பண்ணுற ஒரு சில மோமெண்ட்ஸ் இருந்திருக்கும். ஆனால் இந்த கங்குவா படத்தில் மோமெண்ட்ஸும் இல்லை, ஒன்றும் இல்லை. அடுத்து இந்த படத்தில் வர ஃபைட் சீன்ஸோட தன்மை, பாகுபலி, ராக்கி பாய், கான், சார்கா சலார்னு இப்போ வர எல்லா பெரிய ஹீரோ படங்கள்லேயும் வர ஃபைட் சீன்ஸுமே ஒரு மாதிரி அபத்தமாக தான் இருக்குது. ஆனால் அந்த ஃபைட் சீன்ஸில் ஏதோ ஒரு எலமெண்ட் நம்மளை டச் பண்ணுற மாதிரி இருந்திருக்கும்.
பட் இந்த படத்தில் நம்ம சூர்யா அவர்கள் தோளில் ஒரு பெரிய மரத்தை தூக்கி வச்சுக்கிட்டு சுற்றி சுற்றி சண்டை போடுவார். கையில் ஒரு யானை தந்தத்தை மாட்டிக்கிட்டு குத்தி குத்தி சண்டை போடுவார். காட்டில் இருக்க மரங்களில் தீப்பந்தம், அம்புகளோட பாயுது சர்ப்பம்னு பல விஷயங்கள் ட்ரை பண்ணியிருப்பாங்க. அது எல்லாத்தையுமே நான் தாங்கிக்கிட்டேன். ஆனால் கடைசியாக கிளைமேக்ஸில் கப்பலில் வச்சு ஒரு ஃபைட் சீன் ட்ரை பண்ணியிருப்பாரு பாருங்க. ஒரு கையில் கயிறு, இன்னொரு கையில் உயிர்னு இந்த ஃபைட் சீனை மட்டும் என் தானே தலைவன் ஜாக் ஸ்பேரோ மட்டும் பார்த்து இருந்தாருன்னா பிளாக் பேர்ல் கப்பல்லையே சூசைடு பண்ணிக்கிட்டு இருந்தாலும் ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. அடுத்து இந்த படத்தில் நம்ம நட்டி அவர்களை ஒரு கம்பத்தில் கட்டிட்டு அதை சுற்றி விறகெல்லாம் வச்சு அதுக்கு நெருப்பை மூட்டி அவருக்கு கொடூரமாக ஒரு தண்டனை தருவாங்க. இந்த சீனில் அவரோட ஒய்ஃபும் அந்த நெருப்பில் போய் நின்று இறந்துடுவாங்க. அந்த காலத்தில் உடன்கட்டை ஏறுதல் புழக்கத்தில் கூட இருந்திருக்கலாம். ஆனால் அந்த சீனை அவங்க காட்சிப்படுத்தின முறை இருக்கு. வீரம் படத்தை எடுத்த சிவாவை இந்த சீனை எடுத்திருக்காருன்னு நினைக்கும் போது மறுபடியும் ஒரு முறை வருத்தமாக தான் இருக்கு. பட் எத்தனை முறை வருத்தப்பட்டாலும் எந்த பயனும் இருக்க போறது இல்லை. அதனால என்னோட கடைசி பாயிண்ட் என்னன்னா, இந்த படத்தில் நம்ம சூர்யா அவர்களுக்கும் அந்த சின்ன பையன் நடுவில் இருக்கிற ரிலேஷன்ஷிப், அது இந்த மூவி டீம் ஸ்க்ரீனில் ப்ரெசென்ட் பண்ண விதம், நம்மளோட பையனை வளர்க்குற ஹீரோ வில்லனோட பையனை வளர்க்குற ஹீரோன்னு இந்த மாதிரி கான்செப்ட்ல நமக்கு ஒன்றும் புதுசு இல்லை. பட் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் இந்த அளவுக்கு காம்ப்ளிகேட்டடாக பல மடங்கு காமெடியான ஒரு ரிலேஷன்ஷிப் நான் இது வரைக்கும் பார்த்ததே இல்லை. இதில் இந்த 2 பேருக்கு நடுவில் நடக்கிற மோமெண்ட்ஸ்னு சொல்லி ஒரு சில மாண்டேஜஸை காட்டுவாங்க. அது ஏதோ ஹீரோ ஹீரோயின், ஐ மீன் சண்டை போட்டு பேசாமல் இருக்க ஹீரோ ஹீரோயின் நடுவில் ட்ரீம் சாங் போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த மாண்டேஜஸ் எடுத்து வச்சிருக்காங்க. இதில் எங்கே இவங்க 2 பேரும் நடுவில் லிப்லாக் சீன்லாம் வச்சுருவாங்க நான் பயந்தேன். நல்ல வேலையை அந்த அளவுக்கு நம்மளை சோதிக்கலை. அதனால் ஆக மொத்தம் இந்த கங்குவாவை உலகத்தில் இருக்க எல்லாருமே கழுவி ஊற்றிட்டு இருந்தாலும் மீண்டும் ஒரு முறை இந்த கங்குவா படத்துக்கு அந்த ஒரு விமர்சனம் என்ன, சிறுத்தையுடன் சிங்கம் கிடைத்ததோ அசிங்கம். ஸோ மை டியர் சிவா சார், இந்த தோல்வியிலிருந்து மீண்டு வாங்க, ஒட்டஞ்சத்திர விநாயகத்தோட மீண்டும் வாங்க. அது வரைக்கும் இது ராடி ரிவ்யூ, நாராஜன் டி விஜய். நன்றிகள் பல மற்றும் வணக்கம்.